அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நமக்கு வந்து இன்றைக்கி சீம்பால் கிடச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சீம்பால் கொடுத்து விட்டாங்க. அதுதான் இன்றைக்கி எப்படி காய்ச்சி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாலை நம்ம முன்னாடி வடிகட்டி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம சுக்கு இடித்து வச்சுக்குவோம். ஏலக்காவே இடிச்சுக்குவோம் நல்லா. முதல்ல சீம்பாலில் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குவோம். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் இடித்து வச்ச சுக்கு பொடியும் அதில் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் இடித்து வச்ச பாருங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாலில் எல்லாம் கலந்துட்டோம். இப்போ நம்ம சீம்பால் செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் வந்து தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 1/4 சட்டி தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிமினையை ஒன்று போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அதில் தூக்கி நம்ம இந்த பாலை வச்சுருவோம். பாலை வச்சுட்டு இன்னொரு சட்டியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். நாம் இதை இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு கேக் மாதிரி வருது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீம்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி சீம்பால் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.